குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 4th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் மேக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? உங்களுக்கு டோட்டலாக மேக்ஸில் வந்து 6 அழகுகள் வரையும் இருக்குது பாருங்கள். 6 அழகுகள் வரையும் இருக்குது. இதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு அழகு 1. அதில் வந்து நமக்கு வடிவியல் கொடுத்துருக்காங்க. நம்ம வடிவங்களை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? வடிவங்கள்லாம் என்ன மாதிரி வடிவங்கள் அப்படின்னா, 2 பரிமாண வடிவங்கள், 3 பரிமாண வடிவங்கள். அதனால் 2 பரிமாணம் 3 பரிமாணம் வார்த்தைகளே உங்களுக்கு புதியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2 பரிமாணம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுப்பா. நம்ம இங்கேருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரே ஒரு பக்கம் மட்டும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒன்றும் கிடையாது. வீட்டில் வந்து வால் கிளாக் மாட்டியிருப்பீங்க, அதாவது வாட்ச் எல்லாம் மாட்டியிருப்பீங்க தானே, கடிகாரம். அந்த கடிகாரத்தை நமக்கு இங்கே உட்காந்துட்டு டேரெக்டாக இப்படி தான் பார்க்குறோம். ஒரே விஷயம் தான் தெரியுது, ஒரே மாதிரி தானே பார்க்குறோம். இது சுற்றியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது தானே. அதை கையில் எடுத்து வேணால் இப்படி திருப்பி பார்க்கலாம். ஆனால் இங்கே உட்காந்து நம்ம செவரில் மாட்டிருக்கக்கூடிய அந்த வால் கிளாக்கோ, செவரில் மாட்டி இருக்கக்கூடிய அந்த படங்கள், ஏதாவது ஃபோட்டோஸ்லாம் மாட்டியிருந்தோம்னா அது டேரெக்டாக நம்ம கண்ணு அங்கே என்ன படம் இருக்கோ அதை மட்டும்தானே பார்க்குது. அதுதான் 2 பரிமாண வடிவங்கள் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தியேட்டர்லாம் போவீங்களா? தியேட்டரில் வந்து இந்த திரை இருக்கும், அந்த ஸ்க்ரீன் இருக்குல்லப்பா, அந்த படம் தெரியக்கூடிய ஸ்க்ரீன், அது நமக்கு 2 பரிமாண வடிவங்கள் தான், சரிங்களா? இங்கேருந்து பார்க்கக்கூடிய நாம் வந்து டைரெக்டாக அங்கே பார்க்குறோம். 3 பரிமாண வடிவம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமா? 3 பரிமாணம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பந்தெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? பந்து வீட்டில் விளையாடுவோம்ல, அந்த பந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் சுற்றலாம். இப்போ கோள வடிவமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் வந்து வட்டம் ரவுண்டாக இருக்குதுன்னு சொல்லுவீங்களா, அது வந்து கோள வடிவம். தமிழில் சொல்ல போனால் கோள வடிவமாக இருக்குது. அப்போ அந்த கோள வடிவம் வந்து 3 பரிமாண வடிவம் சொல்லலாம், சரிங்களா? இப்போ கோயிலுக்கெல்லாம் போகிறோம், சாமி கும்பிட்றோம்ல, அந்த சாமியோட சிலை பார்த்திங்கன்னா 3 பரிமாண வடிவத்தை கொண்டுள்ளது. இன்னொன்று வந்து வீட்டில் தாயம்லாம் விளையாண்டுருக்கோம்ல, அந்த தாயம் உருட்டுற கட்டை பகடைன்னு சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொரு புள்ளியாக ஒரு 6 சைடு இருக்கும், அந்த ஒவ்வொரு டாட்டா வச்சுருக்கோம்ல. ஸோ அதுவும் என்ன பண்ணுவாங்க, அது 3 பரிமாண வடிவம் சொல்லுவாங்க. நம்ம எல்லா பக்கமும் நமக்கு தெரியுது தானேப்பா, எதுவுமே தெரியாமல் இல்லை. இப்போ எல்லா பக்கமும் ஒரு பொருளின் அனைத்து பக்கங்களும் தெரிஞ்சிச்சுன்னா அது 3 பரிமாண வடிவம். ஒரு பொருளின் ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் நமக்கு தெரியுது அப்படின்னா அது 2 பரிமாண வடிவம், சரிங்களாப்பா? இந்த மாதிரி அழகு 1 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அழகு 1 நமக்கு வடிவியல் சார்ந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 2 பரிமாண வடிவ பொருட்களின் பண்புகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா? நம்ம சொல்லியிருக்கோமா, வீட்டில் மாட்டக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் இருக்கா, அது இந்த மாதிரி இப்போ ஒரு பக்கம் மட்டும் தெரியக்கூடிய அந்த வடிவங்களை வந்து 2 பரிமாண வடிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரிங்களா? பாருங்கள், இந்த வடிவங்களோட பெயர்கள் நமக்கு இதெல்லாம் ஈஸியாக தெரியும் தானே, நம்ம சின்ன கிளாஸ்லேயே படித்தது தானே. பாருங்கள், இது என்னது? சதுரம். சதுரமுக்கு 4 பக்கமும் ஒரே மாதிரி அளவுகளை கொண்டது சதுரம். இது செவ்வகம். செவ்வகம் வந்து எதிர் பக்கங்கள் சம அளவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கோணம் பாருங்கள், இது வந்து 3 முனைகளை கொண்டுள்ளதாக இருக்கும். வட்டத்துக்கு அந்த பக்கமும் முனைகள் எதுவுமே கிடையாது, வட்ட வடிவம். நமக்கே தெரியும், நம்ம கையில் அணியக்கூடிய பெண்கள் கையில் அணியக்கூடிய வளையல் எல்லாம் என்ன வடிவம்? வட்ட வடிவம் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? நம்ம வட்டம் வரையணும், ஏதாவது ட்ராயிங் பண்ணுங்க, நீங்கள் ரவுண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கையில் வளையலாவது அதை டக்குன்னு ரவுண்ட் பண்ணுவீங்க தானே. ஸோ அதுதான் வட்ட வடிவம், சரிங்களா? இப்போ வடிவங்கள் நமக்கு இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சது தான் தானே குட்டீஸ். அடுத்து பாருங்கள், இதுவே உங்களுக்கு வடிவங்கள் இன்னும் நல்லா தெரியணும் அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. கிரவுண்ட்லேயே என்ன பண்ணுவாங்க, வடிவங்களோட ஷேப்பெல்லாம் வரைஞ்சிக்கிடுவாங்க. உங்கள் ஸ்கூல் கிரவுண்டில் வட்ட வடிவம் ஒரு பக்கம், சதுரம், செவ்வகம், முக்கோணம் சொல்லி வரைஞ்சிக்கிடுவாங்க. உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த வடிவங்களை சுற்றி ரவுண்டாக சுற்றி வரணும். நீங்கள் சதுரத்தில் நில்லுங்கன்னா டக்குன்னு சதுரம் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் நின்றணும், அதுதான் கரெக்டு. தப்பாக நிற்கிறவங்க அவுட் ஆகிடுவாங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் ஸ்கூலில் கொடுக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி நீங்களும் ஷேப்ஸை உருவாக்குற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், எக்ஸசைஸ் 1.1ல் என்ன கொடுத்துருக்காங்க, படத்தில் உள்ள வடிவங்களின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், என்னென்ன வடிவங்கள் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே வட்டம் இருக்கா, கண்ணு வட்டம் தான், முகமும் வட்ட வடிவில் தான் இருக்குது. இப்போ வட்டம், இது வந்து சதுரம். இங்கே பார்த்திங்கன்னா இது நீளமாக இருக்கா, செவ்வகம். இது வந்து முக்கோண ஷேப்பில் இருக்கா, அப்போ முக்கோணம். இப்போ எல்லா வடிவங்களும் இந்த படத்தில் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லா வடிவமும் இருக்குது. வட்டம் இருக்குது, முக்கோணம் இருக்குது, செவ்வகம் இருக்குது. இந்த பேசவும் நமக்கு சதுர வடிவத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் எல்லா வடிவங்களும் இருக்குது. அடுத்து பாருங்கள், படத்தில் உள்ள சதுரங்கள் மற்றும் முக்கோணங்களின் எண்ணிக்கையை எழுதுகன்னு சொல்லி கேட்டுருங்க. இப்போ இதில் எண்ணிக்கையை எழுதணும். எண்ணிக்கை பாருங்கள், சதுரம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிங்க் கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் சதுரம் தானே பாப்பா. 1 2 3 4 5 5 சதுரம் இருக்குது. முக்கோணம் பார்த்தீங்கன்னா இங்கே வெளிப்படையாக தெரிஞ்சதுன்னா 4 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஷேப்பு முக்கோணம் தானேப்பா. அப்போ எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 முக்கோணங்கள் உள்ளது, சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு படத்தையும் பார்த்து அதில் எத்தனை
முக்கோணங்கள், சதுரங்கள் என்ன வடிவங்கள் கொடுத்துருக்காங்களோ அது எத்தனை இருக்குது நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இதில் செவ்வகங்களும் முக்கோணங்களின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்களா? செவ்வகம் பாருங்கள், இதுவும் செவ்வகம் தான், இதுவும் செவ்வகம் தான், இதுவும் செவ்வகம் தான். இப்போ 3 செவ்வகம் இருக்குது, ஒரே ஒரு முக்கோணம் இருக்குது. ஆமாம் தானேப்பா? ஓகே. அடுத்து பாருங்கள், வடிவங்களை அடையாளம் கண்டு அவற்றின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? பாருங்கள், இது தெரியுது. சதுரம் நம்ம பார்த்தோம். இது என்னது? சதுரம்னா 4 பக்கங்களும் சமமாக இருக்குது. சதுரம் 1 இருக்குது, முக்கோணம் வந்து மொத்தம் 4 இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வட்டம் வந்து 4 இருக்குது, செவ்வகம் வந்து 1 இருக்குது. இது செவ்வகம் தானேப்பா? இது வந்து 1 இருக்குது. அப்போ செவ்வகம் 1, வட்டம் 4. அடுத்து பாருங்கள், வட்டத்தின் பண்புகள். இப்போ நம்ம வடிவங்களில் பார்க்கும்போது சதுரம், செவ்வகம், முக்கோணம் எல்லாமே ஈஸி தான். வட்டத்தோட பண்புகளில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் அணியக்கூடிய வளையல் வட்ட வடிவம் தானே. அப்புறம் நம்ம காயின்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, 1 ரூபி காயின், 2 ருபீஸ் காயின், இதெல்லாம் என்ன வடிவத்தில் இருக்குது? வட்ட வடிவத்தில் இருக்குது. அப்புறம் நம்ம வண்டிகள் இருக்குல்ல, நம்ம சைக்கிள் சக்கரமாக இருக்கட்டும், பைக் சக்கரமாக இருக்கட்டும், எல்லா சக்கரமும் என்ன வடிவத்தில் இருக்குது? இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் தான் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி சிடி பிளேயர். இப்போ இந்த சிடி பிளேயர் வந்து உபயோகத்தில் இல்லை. அந்த காலத்தில் சிடி பிளேயர் இந்த மாதிரி சிடி வந்து சிடி டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, அது வந்து உபயோகத்தில் இருக்குது. ஸோ அதுவுமே வட்ட வடிவத்தை கொண்டுள்ளது. சரிங்களா? நமக்கு தெரியும் எதெல்லாம் வட்ட வடிவமான பொருள். சரி, நம்ம ஒரு வட்டத்தை வரையணும்னா என்ன பண்ணுவோம்? உடனேவோம் இந்த டயரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வட்டம் வரைய முடியாது. சிடி பிளேயர் இப்போ உபயோகத்தில் இல்லை. டக்குன்னு என்ன பண்ணுவோம்? கையில் இருக்கக்கூடிய வளையல் எடுத்து வட்டமாக வரைவோம். இல்லை அப்படின்னா இந்த 1 ரூபி காயின், 2 ரூபி காயின்ஸ்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து வட்டமாக வரைவோம். சரிங்களா? அப்போ நம்ம சைஸ், நம்மக்கிட்ட எந்த சைஸ்க்கு வளையலோ காயினோ இருக்கோ அந்த அளவுக்கு தானே இப்போ வட்டம் வரைய முடியும். நமக்கு நல்ல பெரிய வட்டம் வேணும், நம்ம சைஸ்க்கு நம்ம ஓரளவு பெரிய வட்டம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு நூலை பென்சிலால் கட்டியிருக்காங்க. நூலோட இந்த முனையை இங்கே பிடிச்சிக்கிட்டாங்க, இன்னொரு முனையை பென்சிலில் கட்டிட்டு இங்கே பிடிச்சிட்டு இங்கேருந்து இது நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். இந்த நூலை இந்த சென்டரில் இருக்கிறக்கூடியதுக்கு தான் ஓன்ற பெயர் வச்சிடணும். சரிங்களா? அந்த நூலோட ஒரு முனை, மறுமுனையில் பென்சில் கட்டியிருக்காங்களா, அந்த பென்சிலை இங்கே பிடிச்சிக்கிட்டேவும் இந்த மாதிரி வட்ட வடிவமாக சுற்றி வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணிடணும். சரிங்களா? இந்த மாதிரி ஜாயின் பண்ணிங்கன்னா நமக்கு ஏற்ற வட்ட வடிவம் வந்து நமக்கு கிடச்சிடும். அந்த நூலோட இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வட்டம் வந்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் சமமாகவே இருக்கும். இந்த லென்த், இந்த நூலோட அந்த வட்டம், இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த நூலோட மையத்தில் இருந்து இங்கே வட்டம் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இது வரையும் இந்த இதோட பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரம் சொல்லுவாங்க. என்ன பெயர்? ஆரம் சொல்லுவாங்க. இந்த ஆரம் வந்து இந்த மாதிரி வந்து முடிச்சிடும். இங்கே அதுதான் கொடுத்துருக்காங்க. வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மேலுள்ள இங்கே இந்த மாதிரி ஒரு புள்ளிக்கும் இந்த இடைப்பட்ட தொலைவை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஆரம். இந்த ஆரம், வட்டத்தின் எல்லா ஆரமுமே எப்படி இருக்குன்னா சமமாக தான் இருக்கும். இதுவும் சமமாக இருக்கும். இது 2 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் 2 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். அப்போ ஏன்னா நம்ம அதே அளவு தானே இப்போ எடுத்துருக்கோம். இப்போ நூலாக இருந்தால் இந்த 2 சென்டிமீட்டர் அளவு தான் நூலையும் எடுத்துருப்போம். அதே ஷேப்பில் தான் எல்லாமே வட்டமும் வரைஞ்சிருப்போம். ஸோ எல்லாமே 2 சென்டிமீட்டரில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் எப்படி தான் இருக்கும்? சம நீளம் உள்ளதாக இருக்கும். சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், சொல்லியாச்சு. இப்போ வட்டத்தோட விட்டம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாதுப்பா. இங்கே இப்போ ஆரம்னா இந்த மைய புள்ளி இது தெரியும். இது இங்கே ஒரு புள்ளி வச்சா இந்த லென்த்து தான் ஆரம். இதுவே இங்கேருந்து இங்கே ஒரு வட்டத்தோட இந்த புள்ளியிலேருந்து இரு புள்ளிகளையும், இந்த 2 வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோடு தான் என்னன்னு சொல்கிறாங்க? விட்டம் சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? விட்டம். இதுக்கு பேர் தான் என்னது? விட்டம். சரிங்களா? அந்த 2 புள்ளிகள் வட்டத்தில் ஏதாவது 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு. இப்போ இங்கேருந்து இந்த மாதிரி இணைக்கலாம், இல்லை இங்கேருந்து இந்த மாதிரி இணைக்கலாம், இல்லை இங்கேருந்து இப்படி இந்த மாதிரிலாம். இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? நான் சொல்லுவாங்க. என்னது? நான். 3 சுழியின், இந்த 2 சுழியின்னா நான்னா என்னையை குறிக்கும். 3 சுழியின் நான்னா இங்கேருந்து இந்த வட்டத்தோடு மேலே செல்லக்கூடிய கோடுகளை குறிக்கக்கூடியது தான் நான். இந்த வட்டத்திலே செல்லக்கூடிய நானில் மிகப்பெரிய நான் எதுனா அதுதான் விட்டம் சொல்லுவாங்க. இப்போ இதுவும் வட்டத்தின் மேல் இரு புள்ளிகளுக்கு இடையே செல்லக்கூடிய கோடு தான், இதுவும் செல்லக்கூடிய கோடு தான், இதுவும் செல்லக்கூடிய கோடு தான். ஆனால் எது பெருசாக இருக்குன்னா இந்த ஏலேருந்து பி வரை செல்லக்கூடிய கோடு தான் இப்போ பெருசாக இருக்குது. பாருங்கள், எல்லுக்கும் எம்முக்கும் இடைப்பட்ட தூரம் கம்மியாக இருக்கும். ஏபியை காட்டிலையும் எல்எம்மோட தூரம் வந்து கம்மியாக தானே இருக்குது. அது மாதிரி எக்ஸ்ஒயோட தூரமும் கம்மியாக தானே இருக்குது. இந்த லைனையும் பாருங்கள் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் எது பெரிய லைனாக இருக்குன்னா ஏலேருந்து பி வரையும்
போட்டிருக்க கோடு தான் பெருசாக இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வட்டத்தின் மிக நீளமான நான், இந்த வட்டத்தோட மிகப்பெரிய கோடு, அந்த பெரிய கோடைத்தான் நம்ம நான்னு சொல்கிறோம். மிக நீளமான நான் தான் என்னது விட்டம். சரிங்களா? இப்படி ஒரு வட்டம் இருக்குன்னா இதுதான் மையப்புள்ளி. இதுக்கு ஓ என்ற பெயர் இருக்கும். இந்த மையப்புள்ளியிலிருந்து வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியை இணைக்கும் கோடு ஆரம். வட்டத்தின் மிக நீளமான நான், இதுதான் விட்டம். சரிங்களா? இதுதான் விட்டம். இப்போ ஆரம் விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆரம் 5 சென்டிமீட்டர் கொண்ட வட்டத்தின் விட்டத்தினை காண்கன்னு கேட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, இப்போ ஆரம், இப்போ இந்த நூல் எடுத்தோம்ல, இப்போ இந்த நூலோட அளவு 5 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு நூலை எடுத்திருக்கோம். அதுலேருந்து ஒரு வட்டம் வரைகிறோம். அப்போ ஆரம் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 5 சென்டிமீட்டர் இதுனா இந்த அளவு தானேப்பா, ஆரம் நமக்கு கிடச்சிருது. இப்போ ஆரம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 5 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டத்தின் விட்டத்தினை காண்க. இப்போ விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா இதுதான் ஃபார்முலா. விட்டம் கண்டுபிடிக்க 2 × ஆரம், இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? ஏன்னா ஆரம் இந்த மையப்புள்ளியிலேருந்து ஒரு பகுதி தான் இருக்கும். விட்டம் இந்த மையப்புள்ளியிலேருந்து 2 பகுதியும் இருக்குதானே. அப்போ 2 அப்படின்றதுனால 2 × ஆரம். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா விட்டம் 2 × ஆரம் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா? 5. இப்போ சொல்லுங்கள், ஈரஞ்சா நமக்கு என்னது வாய்ப்பாடு நல்லா படிச்சுக்கணும். 10. இப்போ 10 சென்டிமீட்டர். என்ன ஆரம் கிடச்சிருக்கு நமக்கு? விட்டம் என்னது? 10 சென்டிமீட்டர். புரியுதாப்பா? இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இப்போ ஆரம் கொடுத்து விட்டம் கண்டுபிடிக்க கேட்டால் இந்த ஃபார்முலா. இப்போ விட்டம் கொடுத்துட்டாங்க, விட்டம் 18 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க, நமக்கு ஆரம் கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஃபார்முலானா ஆரம் = விட்டம் / 2. இது விட்டம் டிவைடட் 2ஆல் நம்ம விட்டத்தை பெருக்கணும் அப்படின்னா, விட்டத்தை வகுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆரம் கிடச்சிரும். அதான் இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். ஏன்னா விட்டத்தின் பாதி தானேப்பா ஆரம். பாருங்கள், விட்டம் முழுசாக இருக்குது, ஆரம் இதில் பாதி, விட்டத்தோட பாதி தான் இந்த ஆரம். அந்த பாதி அப்படின்றதுக்காக தான் நம்ம பாதினா 1/2 அரை, இந்த மாதிரி தானேப்பா குறிப்போம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்துருப்போம். அரை தான் இந்த மாதிரி தான் குறிப்போம். ஸோ விட்டத்தின் பாதி அப்படின்றதுனால விட்டம் / 2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். அது ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு விட்டம் / 2. விட்டம் 18 சென்டிமீட்டர், ஆரம் 2. அப்போ 1 2 2, எத்தனை 2 18ன்னு சொல்லணும். 1/2 18. சரிங்களா? இப்போ ஆன்சர் ஆரம் 9 சென்டிமீட்டர். புரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா விட்டம் / 2. விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 2 × ஆரம். சரிங்களா? 2 பெருக்கல் ஆரம். புரியுதுங்களாப்பா? ஓகே. இப்போ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா நீங்கள் செய்ய தெரியணும். அடுத்து பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள வட்டத்தின் ஆரம் மற்றும் விட்டத்தினை அளந்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, இங்கேருந்து இப்போ வட்டம் கொடுத்துருக்காங்களா, இங்கேருந்து இந்த இதை நம்ம அளவுகோல், அதாவது ஸ்கேலை யூஸ் பண்ணி எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது, நம்ம ஸ்கேல்லேருந்து எப்படி அளவு பண்ணணும்னா அந்த 0 ஸ்கேலில் 0 இருக்குல்ல, அந்த புள்ளி தான், அந்த டாட் தான் இங்கே வைக்கணும். சரிங்களா? இங்கேருந்து அளந்திங்கன்னா இது 1 சென்டிமீட்டர் நமக்கு காமிக்குது. இப்போ ஆரம் 1 சென்டிமீட்டர் அப்படின்னா அதுலேருந்து விட்டம் கண்டுபிடிக்கணும். என்ன ஃபார்முலா? விட்டம் = 2 × ஆரம். இதான இப்போ ஃபார்முலா. அப்போ விட்டம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 × ஆரம் எத்தனை சென்டிமீட்டர் நமக்கு இருக்குது? 1 சென்டிமீட்டர். 1. அப்போ விட்டம் எவ்வளவு இருக்குது? 2 சென்டிமீட்டர். புரியுதாப்பா? விட்டம் 2 சென்டிமீட்டர். அடுத்து இதில் பாருங்கள், இந்த பெரிய வட்டம், இது சின்ன வட்டமாக இருக்குது, இது பெரிய வட்டம். இந்த பெரிய வட்டத்தில் இந்த ஆரத்தோட அளவு நம்ம ஸ்கேலால் நம்ம அளவு பண்ணணும். அளவு பண்ணிங்கன்னா இங்கே 2 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ நமக்கு ஆரம் 2 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. விட்டம் கண்டுபிடிக்க என்னப்பா ஃபார்முலா நம்ம சொன்னோமா? விட்டம் கண்டுபிடிக்கணும்னா 2 × ஆரம். ஆமாம் தானே? இப்போ எதனப்பா ஃபார்முலா? அப்போ 2 இருக்குது, ஆரம் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? 2. இப்போ 2 2s, அதாவது 2 4 சென்டிமீட்டர். புரியுதாப்பா? அப்போ நமக்கு விட்டமும் கிடச்சிருச்சு, ஆரமும் கிடச்சிருச்சு. புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்களும் கண்டுபிடிக்கணும். பாருங்கள், அடுத்த பயிற்சி பாருங்கள். கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். வட்டத்தில் உள்ள அனைத்து ஆரங்களும் இப்போ ஒரு வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்தின் அனைத்து ஆரங்களும் எப்படி இருக்கும்? சமமாக தானேப்பா இருக்கும். இந்த பாருங்கள், அனைத்து ஆரங்களும் சமம். சரிங்களா? வட்டத்தின் மிக நீளமான நான், இந்த வட்டத்தின் மிக நீளமான நான் என்னது? விட்டம். படிச்சுருக்கோம் தானே? அடுத்து வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மேல் ஏதேனும் உள்ள ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் வட்டத்தின் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது.
என்ன கேட்டிருக்கீங்கன்னா, வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் புள்ளி, இங்கே ஒரு புள்ளி இருக்குன்னா அது ரெண்டையும் இணைக்கக்கூடிய கோடு தான் என்னது, வட்டத்தோட ஆரம். ஆமாம் தானேப்பா, இதுவும் ஆரம் தான், இதுவும் ஆரம் தான். இங்கேருந்து மையப்புள்ளியிலேருந்து வட்டத்தின் மேல் ஏதாவது ஒரு புள்ளியை வந்து இணைச்சிச்சுன்னா அதுக்கு பேர் ஆரம்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து வட்டத்தின் மீது உள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு வந்து நான். இப்போ வட்டம் இருக்குது, இந்த மாதிரி ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கக்கூடிய கோட்டு துண்டுக்கு பேர் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஆரத்தின் 2 மடங்கு. இப்போ ஆரம், இதுதான் ஆரம் அப்படின்னா அந்த ஆரத்தோட 2 மடங்கு அப்படின்னா அதுதான் என்னது, விட்டம். பக்கங்கள் இல்லாத வடிவம். வட்டத்திற்கு பக்கம் இருக்கா? இது வந்து 4 பக்கம் இருக்குது, இதில் 3 பக்கம் இருக்குதுன்னு சொல்லி வட்டத்தில் ஏதாவது படிச்சிருக்கோமா? கிடையாது. அப்போ பக்கங்களே இல்லாத வடிவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வட்டம் தான். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், பின்வரும் 6 அளவுகள் கொண்ட வட்டத்தின் விட்டத்தினை காண்க அப்படின்னு கேட்டாங்க. 6 அளவுகள் கொடுத்துட்டாங்க, அதோட வட்டத்தோட விட்டத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஆரம் வந்து நமக்கு 10 சென்டிமீட்டர். விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? விட்டம்னாலே என்னது, 2 பெருக்கல் ஆரம் தானே. அப்போ 2ஆல் ஆரம் என்ன அளவு கொடுக்குறாங்களோ அதை பெருக்கணும். அப்போ 2 × 10, 2 10 20 சென்டிமீட்டர். இதுக்கு ஆன்சர் இங்கே. அதேமாதிரி இங்கே ஆரம் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுக்குறாங்களோ, அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 × 8 = 2 16. இங்கே ஆரம் 6 சென்டிமீட்டர். அப்போ 2 6 12. நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த சம்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இது பின்வரும் விட்டங்கள் கொண்ட வட்டத்தின் ஆரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ விட்டம் கொடுத்துட்டாங்க, என்ன கேட்டிருக்காங்க? ஆரம் கேட்டிருக்காங்க. எப்படி எழுதலாம்? விட்டம் வந்து நமக்கு 14 சென்டிமீட்டர். இப்போ ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? என்னப்பா ஃபார்முலா? விட்டம் பை 2, விட்டம் வகுத்தல் 2. ஆமாம் தானேப்பா? இப்போ விட்டம் எவ்வளோ கொடுக்குறாங்க? 14. 14 வகுத்தல் 2, 1 2 7 2 14. அது மாதிரி இங்கே பாருங்கள், 20 சென்டிமீட்டர் வந்து விட்டம், 2ஆல் நம்ம வகுக்கணும். 1 2 2 2 20. அது மாதிரி இங்கே 6/2ன்னு போட்டிருக்கோமா? 1 2 2 2 6. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சம். சரிங்களா? ஓகேப்பா. இப்போ வட்டம் வந்து நம்ம ஒரு வளையலால் வட்டம் வரையலாம், ஒரு காயின் வச்சு வட்டம் வரையலான்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஒரு நூலை கொண்டு ஒரு நூலோட ஒரு முனையை வந்து பிடிச்சிக்கிட்டு இன்னொரு முனையில் பென்சிலை கட்டிட்டு அதிலேருந்து வட்டம் வரையலாம் பார்த்தோம். ப்ராப்பராக ஒரு வட்டம் போடணும், எப்படி போடலாம் அப்படின்னா, நம்ம ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸில் நிறைய திங்ஸ் இருக்கும். அதில் கவராயம் அப்படின்னு சொல்லி ஒரு திங்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் இதுதான். கவராயம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து பென்சில் மாட்டுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு திருகு அமைப்பில் கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த திருகு அமைப்பை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதில் பென்சிலை இன்சர்ட் பண்ண, அதை பென்சிலை உள்ளே மாட்டிட்டு கரெக்டாக இந்த கவராயத்தோட இந்த கூர்மையான முனையும் இந்த பென்சிலோட இந்த முனையும் ரெண்டையும் இப்படி வச்சு பார்த்திங்கன்னா சமமாக இருக்கணும். ஒன்று இந்த பென்சில் மேலே ஏற்றியோ இல்லை ரொம்ப கீழே இறக்கியோ இருக்கக்கூடாது. ரெண்டுமே எப்படி இருக்கணும்? சமமாக இருந்தால் தான் இந்த மாதிரி வட்டம் வரைய முடியும். இந்த மாதிரி சமமாக வச்சுக்கிட்டு இந்த லூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கவராயத்தை வந்து டைட் பண்ணிக்கணும். அந்த திருகை வந்து லூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதை என்ன பண்ணிக்கிறணும்? நல்லா டைட் பண்ணிக்கிறணும். டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா டைட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வட்டம் வரையணும். எத்தனை சென்டிமீட்டரில் ஒரு வட்டம் வரையணும்? ஒரு எக்ஸாம்பிள், 5 சென்டிமீட்டர் ஆரம், 5 சென்டிமீட்டர் வந்து நம்ம ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேலால் அந்த காம்பஸை வச்சு அளந்துக்கிறணும். இப்படி தானே இப்போ இருக்குது. இப்போ இங்கே வந்து ஸ்கேலில் வந்து 0 1 2 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்களா? இந்த மாதிரி 5 வரையும் 5 சென்டிமீட்டர் இந்த மாதிரி இருக்குன்னா இங்கே காம்பஸ் வச்சிங்கன்னா இது வந்து இப்படி இழுத்திங்கன்னா விரியும். சரிங்களா? இந்த மாதிரி இழுத்து அதோட அளவை வந்து மார்க் பண்ணிக்கிறணும். அதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் நடுவில் காம்பஸ் வச்சுக்கிறணும். அதை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். இந்த கூர்மையான முனை வந்து ஆடக்கூடாது. நம்ம எதை சுற்றி வரணும்னா, அந்த பென்சில் இன்னொரு முனையில் மாட்டிருக்கோம்ல, அந்த பென்சிலை தான் என்ன பண்ணணும்? அந்த பேப்பரில் இப்படி சுற்றி வரணும். அதை சுற்றி வந்து ஒரு முனையிலேருந்து மறுமுனையில் ஜாயின் பண்ணிடணும். அப்படின்னா நமக்கு ஒரு வட்ட வடிவமும் கிடைக்கும். எப்படி நம்ம ஒரு நூலோட ஒரு முனையை வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு முனையில் பென்சில் கட்டிட்டு அந்த பென்சிலை வந்து அந்த பேப்பரில் வந்து சுற்றி வருவோமோ அதே மாதிரி தான் இதுவும். காம்பஸோட ஒரு முனையை வந்து பேப்பரில் மையப்பகுதியில் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த பென்சில் இருக்கக்கூடிய முனையை வந்து சுற்றி விடணும். சுற்றி வந்துச்சுன்னா நமக்கு தேவையான அளவுள்ள ஒரு 5 சென்டிமீட்டர் அளவோ இல்லை வந்து 10 சென்டிமீட்டர் அளவோ இல்லை 7 சென்டிமீட்டர் அளவோ, என்ன சென்டிமீட்டர் அளவு நமக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த சென்டிமீட்டர் அளவில் ஒரு வட்டம் வந்து நமக்கு கிடச்சிரும். சரிங்களாப்பா? இது ஈஸி தானே. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே இது ஈஸியாக நமக்கு வந்துடும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இப்போ எல்லாம் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது தான். கவராயத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள ஆரங்களுக்கு வட்டம் வரைக. இப்போ 6 சென்டிமீட்டர்னால்
6 சென்டிமீட்டருக்கு நீங்கள் வந்து இது மையப்புள்ளியிலேருந்து இப்படி வட்டம் வரையணும். இது வந்து 6 சென்டிமீட்டர் இந்த மாதிரி எழுதணும். ஆனால் உங்கள் கவராயத்தில் 6 சென்டிமீட்டர் அளவு எடுத்துகிட்டு தான் இந்த மாதிரி வட்டம் வரையணும். சரிங்களாப்பா? புரியும் நினைக்கிறேன். 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் இதெல்லாம் ஒரு ஸ்கேலில் வந்து அளவு எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து நம்ம வட்டமாக வரையணும். அடுத்து பாருங்கள், நினைவில் கொள்வோம். ஆல்ரெடி நம்ம படித்தது தான், அதை ஒன்ஸ் பார்க்கலாமா? அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வட்டத்தின் மையத்திற்கும் வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு தான் என்னது ஆரம் சொல்கிறாங்க. அடுத்து வட்டத்தின் மேலுள்ள புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டு நான். இப்போ இங்கே இருக்கா, இங்கே 2 புள்ளி இருக்கா, இந்த மாதிரி இணைக்கக்கூடிய கோட்டு துண்டுக்கு பேர் நான். வட்டத்தின் மிகப்பெரிய நான் தான் விட்டம். சரிங்களா? வட்டத்தின் மையம் வழியாக செல்லும் நான் வந்து தான் விட்டம் சொல்கிறாங்க. அப்போ இந்த வட்டத்தின் மையம் வழியாக தானேப்பா செல்லுது, அதுதான் விட்டம். அதோட நான் தான் விட்டம் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வட்டம் எல்லாம் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாற்கரத்தோட அமைப்பு. நாற்கரம் அப்படின்னாலே இந்த மாதிரி நாற்கரம் அப்படின்னாலே 4 பக்கங்களை கொண்டுள்ளது. இந்த மாதிரி 4 பக்கங்கள் அதுக்கு இருக்கும். சரிங்களா? நம்ம சதுரம், செவ்வகம் இதுக்கெல்லாம் பார்த்தோம்ல 4 பக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் நாற்கரத்துக்கும் 4 பக்கங்கள் இருக்குது. அந்த பாருங்கள், 4 பக்கங்களும் சரிசமமாக இருக்குன்னா கிடையாது. இது பாருங்க, இந்த மாதிரி கிராஸாக இருக்குது, இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது, இங்கே கொஞ்சம் சிறுசாக இருக்குது, இந்த மாதிரி வடிவங்கள் ஒழுங்கற்று இருக்கும். சரிங்களா? 4 பக்கங்களை கொண்ட ஒரு மூடிய வடிவம் தான் நாற்கரம். இந்த நாற்கரத்தில் 4 பக்கங்களும் எப்படி இருக்குன்னா, ஏபி, பிசி, சிடி, டிஏ அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி 4 முனைகள் எது அப்படின்னா, இந்த கார்னர் இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதுதான் முனை. இது ஏ முனை, இது பி முனை, இது சி முனை, இது டி முனை. சரிங்களா? அதே மாதிரி மூளை விட்டம் சொல்லியிருக்கா. மூளை விட்டம் அப்படின்னா என்னென்னா, இந்த ஏவியும் சியும் இந்த மாதிரி கிராஸாக கோடு போடுறோம்ல, இதுக்கு பேர் தான் மூளை விட்டம். அதே மாதிரி ஏசி வந்து ஒரு மூளை விட்டம், பியும் டியும் ஒரு மூளை விட்டம். மொத்தம் 2 மூளை விட்டங்கள் எதுக்கு இருக்குது? நாற்கரத்துக்கு இருக்குது. புரியுதாப்பா? அப்போ நாற்கரத்தில் பக்கம் பார்த்தாச்சு. ஏபி, பிசி, சிடி, டிஏ பக்கம் இருக்குது. அதே மாதிரி நாற்கரத்தில் முனைகள் இருக்குது. ஏ என்ற முனை, பி, சி, டி இது வந்து ஒவ்வொரு முனைகளும் இருக்குது. அது மாதிரி நாற்கரத்துக்கு மூளை விட்டங்களும் இருக்குது. ஏசி என்ற மூளை விட்டமும், பிடி என்ற மூளை விட்டமும் இதுக்கு இருக்குது. சரிங்களாப்பா? அதுக்கடுத்து பாருங்கள், இது எல்லாமே ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க பாருங்களேன். சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைகரம் மற்றும் சரிவகம் ஆகியவை எல்லாமே நாற்கர குடும்பத்தை சார்ந்தவை. இதெல்லாமே என்ன குடும்பம்? இப்போ நம்ம குடும்பத்தில் யார் இருக்கா? அம்மா அப்பா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, அக்கா தங்கச்சி, அண்ணா தம்பி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்புறம் நாம இருப்போம். இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஒரு குடும்பம் சொல்கிறோம். அதே மாதிரி தான் நாற்கரத்தின் குடும்பங்கள்லாம் யார் அப்படின்னா, சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைகரம், சரிவகம் இதெல்லாம் எதோட குடும்பம்னா நாற்கரத்தோட குடும்பம். ஏன்னா எல்லாத்துக்குமே 4 பக்கங்கள் இருக்குது. சரிங்களா? சதுரத்துக்கு 4 பக்கம், செவ்வகத்துக்கு 4 பக்கம், சாய் சதுரம் 4 பக்கம், இணைகரம் 4 பக்கம், சரிவகம் 4 பக்கம். 4 பக்கங்களை கொண்டுள்ளதால் இது எல்லாமே ஒரே குடும்பத்தை சார்ந்தது. பாருங்கள், அடுத்து சதுரம் கொடுத்துருவாங்களா? சதுரம் நமக்கு தெரியும், 4 பக்கங்கள் இருக்குது. 4 பக்கங்கள் PQ, QR, RS, SP. அடுத்து 4 முனைகள் இருக்குது. இப்போ நம்ம நாற்கரத்துக்கு பார்த்த மாதிரி தான். P என்ற முனை, Q என்ற முனை, R என்ற முனை, S என்ற முனை. அடுத்து சம நீளமுள்ள மூளை விட்டங்கள். இப்போ நாற்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூளை விட்டங்கள் இருக்குது. ஆனால் 2ஓட நீளமும் இந்த கோடு பார்த்திங்கன்னா சமமே இல்லை, சமமற்ற மூளை விட்டங்கள் இருக்கும். ஆனால் சதுரத்துக்கு பார்த்திங்கன்னா பக்கங்களும் சமமாக இருக்கும், மூளை விட்டங்களும் சமமாக இருக்கும். சரிங்களா? சம நீளமுள்ள மூளை விட்டங்கள் எத்தனை இருக்குன்னா 2. PR ஒரு மூளை விட்டம், QSன்றது ஒரு மூளை விட்டம் இருக்கா. ரெண்டுமே இந்த மாதிரி சமம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஈக்குவல்ட்டு போட்டாங்கன்னா ரெண்டுமே சமம். அடுத்து பாருங்கள், இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். சுண்டாட்ட பலகை, அதாவது இது என்ன, இது கேரம் போர்டுன்னு சொல்லுவோம், இது செஸ் போர்டுன்னு சொல்லுவோம். இது வீட்டில் வாலில் ஏதாவது மாட்டிருக்கக்கூடிய ஒரு படம். அடுத்து பாருங்கள், செவ்வகம் வந்து நமக்கு தெரியும், எதிர் பக்கங்கள் சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இதுவுமே 4 பக்கங்களை கொண்டுள்ளது, ஆனால் எதிர் பக்கங்கள் சமமானவை. அதே மாதிரி செவ்வகத்துக்கும் 4 முனைகள் இருக்குது. W, X, Y, Z அப்படின்னு சொல்லி 4 முனைகள் இருக்குது. இதோட 2ஓட மூளை விட்டம் பாருங்கள், இதுக்கு மூளை விட்டம் இருக்குது தானே. WY ஒரு மூளை விட்டம், XZ ஒரு மூளை விட்டம், ரெண்டுமே சம நீளம் உள்ளவை. அதில் சம நீளம் உள்ளவைன்றதுனால தான் ஈக்குவல் சிம்பிள் போட்டிருக்காங்க. புரியுதாப்பா? அடுத்து பாருங்கள், இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்டு கால் மீதி யூஸ் பண்ணுறோம்ல வீட்டில், அது. அப்புறம் பிளாக் போர்டு, நம்ம கிளாஸில் வந்து பிளாக் போர்டு யூஸ் பண்ணுறோம்ல, அது. இது போஸ்ட் கார்டு, அதாவது அஞ்சல் அட்டைன்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவுமே செவ்வக வடிவத்திலே உள்ளது. அடுத்து பாருங்கள், சாய் சதுரம். சாய் சதுரம் பார்த்திங்கன்னா அதுக்கு 4 சம பக்கங்களை கொண்டுள்ளது.
சாய் சதுரம் தானப்பா. சதுரம் அப்படின்னாலே சமபக்கம். சாய் சதுரம் அப்படின்னா கொஞ்சம் சாஞ்சிருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ சதுரம் அப்படின்னாலே 4 சம பக்கங்களை கொண்டுள்ளது. சரிங்களா? பாருங்க, LM ஒரு பக்கம், MN ஒரு பக்கம், NOOL. சரிங்களா? அடுத்து 4 முனைகள் இதுக்கும் இருக்கு. L ஒரு முனை, M ஒரு முனை, N ஒரு முனை, O ஒரு முனை. அப்புறம் 2 மூலை விட்டங்கள் இருக்கு பாருங்க. இங்கேருந்து இங்கே, அதாவது Lலேருந்து N ஒரு மூலை விட்டம், Mலேருந்து O ஒரு மூலை விட்டம். ஆனால் மூலை விட்டம் சமமாக கிடையாது. மூலை விட்டங்களின் நீளங்கள் சமம் அல்ல. இதோட நீளம் வந்து சமம் அல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ சதுரத்துக்கு மூலை விட்டங்கள் சமமாக இருக்கும், சாய் சதுரத்துக்கு மூலை விட்டங்கள் சமமாக இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஷர்ட்டில் இருக்கக்கூடிய பட்டன்ஸு, மால்ஸ், பிஸ்கட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் சாய் சதுரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து இணைகரம் பாருங்கள். இணைகரம் எப்படி இருக்குன்னா, இணைகரத்துக்குமே 4 பக்கங்கள் இருக்குது. இதுவுமே செவ்வகத்தை போல எதிர் பக்கங்கள் சமம். இப்போ நம்ம சொல்லலாம் சதுரம் ஈக்குவல் டு சாய் சதுரம், அதே மாதிரி செவ்வகம் ஈக்குவல் டு இணைகரம். ரெண்டுமே அதோட பண்புகள் ரெண்டுமே ஏறக்குறைய ஒன்றா தான் இருக்கும். சரிங்களாப்பா? சதுரத்துக்கும் சாய் சதுரத்துக்கும் பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும், அதே மாதிரி செவ்வகத்துக்கும் இணைகரத்துக்கும் பண்புகள் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செவ்வகத்துக்கு பார்த்தோம் எதிர் பக்கங்கள் சமம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இணைகரத்துக்கும் எதிர் பக்கங்கள் சமமானவை. சரிங்களா? அதான் EFும் GHும் சமம், அது மாதிரி FGயும் EHும் சமம். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், 4 முனைகளை கொண்டுள்ளது. எத்தனை முனைகள்? 4 முனைகள். இணைகரத்துக்கு மூலை விட்டங்கள் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. சரிங்களா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அழிப்பான், எரேசர்லாம் நம்ம வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் எப்படி இருக்கிற ஷேப்புனா இந்த இணைகர வடிவம் தான். அடுத்து பாருங்கள், சரிவகம். சரிவகம் கொடுக்குறோம்ல, சரிவகம்னாலே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம சர்க்கிள்லாம் விளையாடுறோம்ல, அதுதான் சரிவகம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது பார்க்கும்போதே தெரியும், கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். வீட்டில் நம்ம மரம்லாம் இருக்குல்ல, சொலகுன்னு சொல்லுவாங்க சில இடங்களில் மரம் வச்சுருக்கோம்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக இந்த ஷேப்பில் தானேப்பா இருக்கும். இதுக்கு பேர் தான் சரிவகம். பாருங்கள், சரிவகமும் 4 பக்கங்களை கொண்டுள்ளது. ஒன்று LM, MN, NO, OL. இந்த 4 பக்கங்களும் சரிவகத்துக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் இணையானவை. இப்போ பாருங்கள், இது பெருசாக இருக்குது, இது குட்டியாக இருக்குது. ஆனால் இதுவும் இந்த சேலம் ஒரு ஜோடி மட்டும் இணையானவை. எது இணை அப்படின்னா LM, எதிர் பக்கங்கள், ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் இணையானவை. ON, அந்த மாதிரி ஒரு ஜோடி எதிர்பக்கங்கள் இணையானவைன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், 4 முனைகளை கொண்டுள்ளது. இதுக்குமே 4 முனைகள் இருக்குது. அப்புறம் 2 மூலை விட்டங்களை கொண்டுள்ளது. இதுவுமே 2 மூலை விட்டங்கள், ஆனால் சம நீளமுள்ளவை கிடையாது. இதெல்லாம் சரிவகத்துக்கு எக்ஸாம்பிள்னால் மேசை சொல்லலாம், கைப்பை, இதெல்லாம் சரிவகத்துக்கு எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? 4 பக்கங்கள் கொண்ட மூடிய வடிவத்தில் என்னன்னு சொல்கிறோம்? நாற்கரம் சொல்கிறோமா? மூடிய வடிவம். இந்த மூடிய வடிவம்னாலே நமக்கு நாற்கரம் ஞாபகம் வரணும். 4 சம நீளமுள்ள பக்கங்களையும் சமமான மூலை விட்டங்களையும் கொண்டுள்ளது சதுரம். டேஸ் மற்றும் டேஸ் வடிவங்களின் எதிர் பக்கங்கள் சமம். நம்ம சொன்னோமா, செவ்வகமும் இணைகரமும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ செவ்வகம் மற்றும் இணைகரம். மூலை விட்டங்கள் சமமாக உள்ள வடிவங்கள் எதுனா சதுரமும் செவ்வகமும், ரெண்டுமே மூலை விட்டங்கள் சமமாக இருக்கும். அடுத்து பாருங்க, பக்கங்கள் மற்றும் மூலை விட்டங்களின் பெயர்களை எழுதுக. இதில் பக்கங்களோட பெயர்கள் பார்த்திங்கன்னா இதுதான், AB, BC, CD, DA. இங்கே கொடுத்துருக்கோமா 4 பக்கங்கள். அது மாதிரி 2 மூலை விட்டங்கள் இருக்கா, ஏசின்னு ஒரு மூலை விட்டம், BDன்னு ஒரு மூலை விட்டம் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், இது செவ்வகம். செவ்வகம் பாருங்கள், அதோட பக்கங்கள் WX, XY, YZ, ZW. சரிங்களா? இது வந்து பக்கங்கள், 4 பக்கங்கள். அடுத்த மூலை விட்டங்கள் WY, அடுத்து XZ. அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே இதோட பக்கங்கள் பார்த்திங்கன்னா PQ, QR, RS, SP. இதோட மூலை விட்டங்கள் PR, QS. அடுத்து பாருங்கள், இங்கே இதோட பக்கங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் EF, FG, GH, HE. சரிங்களா? மூலை விட்டங்கள் பார்த்திங்கன்னா EGயும் FHும். இப்போ நமக்கு இது ஒரு படத்தை பார்த்தோடையும் மூலை விட்டங்கள் இருக்கா, முனைகள் இருக்கா, இன்னொன்று வந்து பக்கங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பாருங்கள், இங்கே சில பொருட்கள்லாம் கொடுத்துருவாங்க. சதுரங்க அட்டை, செய்தித்தாள், அஞ்சல் அட்டை, கணித உபகரண பெட்டி, ஜன்னல், அழைப்பான், பட்டம், இதெல்லாம். இதோட பக்கங்கள், முனைகள், மூலை விட்டங்கள்லாம் என்னென்னு எழுதணும் பாருங்கள். வடிவங்கள் சதுரம்னா சதுரங்க அட்டை, 4 பக்கங்கள் சமம், முனைகள் 4, 2 மூலை விட்டங்கள் சமம். அடுத்து செவ்வகம்னா கரும்பலகை, எதிர் பக்கங்கள் சமம், மொத்தம் வந்து 4 முனைகள் இருக்குது, 2 மூலை விட்டங்கள் சமம். அடுத்து இணைகரம். இணைகரம் வந்து எக்ஸாம்பிள் அழிப்பான்,
அது வந்து எதிர் பக்கங்கள் சமம். மொத்தம் வந்து 4 முனைகள் இருக்குது, இதுக்கு கிடையாது. மூளை விட்டம் வந்து இதுக்கு கிடையாது. சரிங்களா? இணைகரத்துக்கு நம்ம பார்த்தோம்னா இணைகரத்துக்கு மூளை விட்டம் வந்து கிடையாது. இங்கே பாருங்கள், மூளை விட்டமே இருக்காது. அடுத்து பாருங்கப்பா, சாய் சிதறம். சாய் சிதறம் எக்ஸாம்பிள் பொத்தான். 4 பக்கங்கள் சமம். எதுக்கு? சாய் சிதறத்துக்கு. அதுமாதிரி மொத்தம் எத்தனை பக்கங்கள்னால் 4 பக்கங்கள். மற்ற 2 மூளை விட்டங்கள் சமமில்லை, 2 மூளை விட்டம் வந்து இதுக்கும் சமமில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? இது நாற்கரத்தின் பக்கங்களை அடையாளம் கண்டு அதன் சுற்றளவை காணுதல். இது சுற்றளவு காணப்படும். சுற்றளவுன்னா என்ன? ஒன்றும் இல்லைப்பா, ஒரு வடிவம் இருக்குன்னா, இதுதான் ஒரு வடிவம்னா இது சுற்றி இருக்கக்கூடிய அளவை தான் நம்ம சுற்றளவுன்னு சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தின் பக்கங்களையும் அவற்றின் சுற்றளவுகளையும் காணுங்க. பக்கங்கள் நமக்கு தெரியும், ஏபி, பிசி, சிடி, டிஏ. ஏபிக்கு வந்து 3 சென்டிமீட்டர், பிசினா 8 சென்டிமீட்டர், சிடினா 6 சென்டிமீட்டர், டிஏனா 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ அது எல்லா சென்டிமீட்டர் அளவுகளையும் கூட்டணும் அப்படின்னா இந்த வடிவத்தின் சுற்றளவு கிடைக்குமா? பாருங்கள், நாற்கரத்தின் சுற்றளவு = ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ. அதுதான் நாற்கரத்தின் சுற்றளவு. இப்போ ஏபி எவ்வளோ இருக்குது? 3 சென்டிமீட்டர், பிசி 8 சென்டிமீட்டர், சிடி 6 சென்டிமீட்டர், டிஏ வந்து 2 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 19 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், சதுரம் இருக்கா? சதுரத்தின் சுற்றளவு கேட்டுருங்க. இதுவுமே எல்லாமே கூடணும். ஒரு பக்கத்தோட நீளம் 8 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ எல்லா பக்கங்களுக்கும் 8 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இது எப்படி கூட்டணும்னா பிக்யூ கூட்டல் அக்யூஆர் கூட்டல் ஆர்எஸ் கூட்டல் எஸ்பி எல்லாமே ஒரே அளவு தானேப்பா. இப்போ சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம். இப்போ 8 கூட்டல் 8 கூட்டல் 8 கூட்டல் 8 4 8 32. இப்போ சதுரத்தின் சுற்றளவு எவ்வளவு? 32 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், செவ்வகம் கொடுத்துருக்காங்களா? அதே தான், எந்த ஒரு வடிவம்னாலும் சுற்றளவுனா எல்லா பக்கங்களையும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். அதுதான் இங்கே செவ்வகம்னா எதிர் பக்கங்கள் சமம் தானேப்பா. இங்கே 9 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 9 சென்டிமீட்டர் தான். இங்கே 3 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 3 சென்டிமீட்டர் தான். புரியுதுங்களாப்பா? அப்போ செவ்வகத்தின் சுற்றளவு எல்எம் ப்ளஸ் எம்என் ப்ளஸ் என்ஓ ப்ளஸ் ஓஎல். இதுதான் செவ்வகத்தின் சுற்றளவு. நீங்கள் ஏன் இதில் பார்த்தீங்கன்னா 9 ப்ளஸ் இப்போ இங்கே இந்த அளவுக்கு 9 கூட்டல் இங்கே 3 மறுபடியும் 9 தானேப்பா இருக்குது. 9 கூட்டல் 3 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 24. இப்போ செவ்வகத்தின் சுற்றளவு எவ்வளவு? 24 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கப்பா, இது பார்த்தோன்னே நமக்கு தெரியும் சாய் சதுரம். சாய் சதுரத்தில் என்ன இதுனா நம்ம சதுரத்து மாதிரி தான் அனைத்து பக்கங்களும் சமம் தானே. ஆமாம் தானே. அதனால தான் ஒரே ஒரு பக்க அளவை கொடுத்துருவாங்க. இங்கே 7 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 7 தான், இங்கேயும் 7 தான், இங்கேயும் 7 தான். இப்போ அதனால தான் WX கூட்டல் XY கூட்டல் YZ கூட்டல் ZW. இப்போ பாருங்கள், சாய் சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமம். இப்போ என்ன ஆன்சர் வரும்? 7 கூட்டல் 7 கூட்டல் 7 கூட்டல் 7. இதான் 4 7 இருக்குது. 4 7 28 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இங்கே சரிவகம் கொடுத்துருக்காங்களா? சரிவகத்துலேயும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொரு அளவுகளையும் கொடுத்துருக்காங்க. அப்போ சரிவகத்தின் சுற்றளவு எல்லா அளவுகளையும் கூட்டணும். ஐஜே கூட்டல் ஜேகே கூட்டல் எல்கே கூட்டல் எல்ஐ இருக்கா? இப்போ அதோட சுற்றளவு ஐஜேனா 7 சென்டிமீட்டர், ஜேகேனா 5 சென்டிமீட்டர், கேஎல்னா 3 சென்டிமீட்டர், எல்ஐனா 4 சென்டிமீட்டர். அப்போ எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 19 சென்டிமீட்டர். சரிங்களா? சுற்றளவு பெருசாக மெனக்கிட தேவையில்லை. சுற்றி இருக்கக்கூடிய பக்கங்களோட அளவுகளை கூட்டினாலே போதும், நமக்கு என்ன கிடச்சிரும்? சுற்றளவுக்குண்டான ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இதுக்குண்டான எக்ஸசைஸ் நாமளே செஞ்சு பார்க்கலாமா? பாருங்கப்பா, பயிற்சி 1.5 கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் சுற்றளவை கண்டுபிடி. இங்கே நாற்கரம் கொடுத்துருக்காங்க. அப்போ நாற்கரத்தின் சுற்றளவுன்னு போட்டு என்ன எழுதணும்? ஏபி கூட்டல் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், பிசி கூட்டல் சிடி டிஏ. இப்போ ஏபிக்கு 8 சென்டிமீட்டர், அப்புறம் பிசிக்கு 3 சென்டிமீட்டர், சிடிக்கு 5 சென்டிமீட்டர், டிஏக்கு 6 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 22 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, இங்கே சரிவகம் கொடுத்துருக்காங்களா? சரிவகத்துக்கு பாருங்கள், அதோட சுற்றளவு பிக்யூ கூட்டல் கியூஆர் கூட்டல் ஆர்எஸ் கூட்டல் எஸ்பி. இப்போ எல்லா அளவுகளும் எழுதியாச்சு. அந்த அளவுகளை பாருங்கள். பிக்யூனா 10 சென்டிமீட்டர், கியூஆர் அப்படின்னா 5 சென்டிமீட்டர், ஆர்எஸ் அப்படின்னா 2 சென்டிமீட்டர், எஸ்பி தான் 7 சென்டிமீட்டர். எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 24 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்க, இப்போ இணைகரம் கொடுத்துருவாங்களா? இணைகரத்தின் சுற்றளவும் எல்லாத்தையும் எதிர் பக்கங்கள் சமமாக தானே இணைகரத்துக்கு. எல்லாத்தையும் கூட்டணும். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிடி ப்ளஸ் டிஏ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 22 சென்டிமீட்டர். இது சதுரமா? சதுரத்தின் சுற்றளவு எல்லா பக்கமும் சமம். இப்போ பிக்யூ ப்ளஸ்
கியூஆர் ப்ளஸ் ஆர்எஸ் ப்ளஸ் பிஎஸ்பி. இப்போ இது வந்து ஒரு பக்கத்துக்கு உண்டான அளவு கொடுத்துருவாங்க 11 சென்டிமீட்டர். நம்ம சதுரத்துக்கு பார்க்கும்போது அனைத்து பக்கங்களும் சமம் சொல்லியிருக்கோமா. ஸோ எல்லா பக்கத்துக்குமே 11 சென்டிமீட்டர் தான் வரும். அப்போ எல்லா 11ஐயும் கூட்டினீங்கன்னா 44 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள் செவ்வகம். செவ்வகம் எதிர் பக்கங்கள் சமம் சொல்லுமா. அப்போ இங்கே 10னா இங்கேயும் 10 தான், இங்கே 5 சென்டிமீட்டர்னா இங்கேயும் 5 சென்டிமீட்டர்னா இதையும் எல்லா பக்கங்களையும் கூட்டணும். இஎஃப் கூட்டல் எஃப்ஜி கூட்டல் ஜிஹெச் கூட்டல் ஹச்இ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 30 சென்டிமீட்டர். புரியுதுங்களாப்பா? அடுத்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடை எழுதி அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்களா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பூங்காவின் நடைபாதையில் உள்ள சதுர வடிவ தல நிரப்பியின் பக்க அளவு வந்து 30 சென்டிமீட்டர் எனில் அந்த தல நிரப்பியின் சுற்றளவை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பூங்காவோட நடைபாதையில் உள்ள சதுர வடிவ தல நிரப்பி இருக்குது, அதோட பக்க அளவு 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ சதுரம்னாலே ஒரு பக்கம் தெரிஞ்சாலே போதும் இல்லை, சதுரத்தின் சுற்றளவு தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போ சதுரத்தின் சுற்றளவு என்னது? எல்லா பக்கமும் சமம். இப்போ சதுரம் இருக்குது அப்படின்னா அதோட ஒரு பக்க அளவு 30னா இங்கேயும் 30 தான், இங்கேயும் 30 தான், இங்கேயும் 30 தான். அப்போ எல்லா 30ஐயும் கூட்டுனீங்க அப்படின்னா நமக்கு 120 சென்டிமீட்டர். சரிங்களா? அடுத்து பாருங்கள், பக்க அளவுகள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர் கொண்ட செவ்வகத்தின் சுற்றளவு காண்க. இப்போ நமக்கு செவ்வகம் தெரியும், எதிர் பக்கங்கள் சமம் அப்படின்னு தானே இருக்கும். அப்போ 1 சென்டிமீட்டர் ஒரு பக்க அளவு 12 சென்டிமீட்டர், இந்த சைடு வந்து 8. அப்போ இங்கேயும் 12 தான் வரும், இங்கேயும் 8 தான் வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? கூட்டணும். பாருங்கள், 12 கூட்டல் 8 கூட்டல் 12 கூட்டல் 8 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 40 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், ஒரு சாய் சதுரத்தின் பக்க அளவு 13 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. இப்போ சாய் சதுரம்னா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஷேப்பில் தானேப்பா இருக்கும். இதோட ஒரு பக்க அளவு 13 சென்டிமீட்டர்னா சாய் சதுரத்தோட சுற்றளவு. இப்போ எல்லா பக்கமும் சமம் தானே சாய் சதுரம். எப்படி சதுரத்துக்கு சொன்னமோ அதே மாதிரி சாய் சதுரத்துக்கும். அப்போ எல்லா பக்கமும் 13 தான். அப்போ 13 4 தடவை 13 கூட்டினீங்கன்னா 52. அடுத்து பாருங்க, பக்க அளவுகள் 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. இணைகரம் எப்படி இருக்கும்? இந்த ஷேப்பில் இதுவுமே எதிர் பக்கங்கள் சமம் அப்படி தானே இப்போ சொன்னோம். இப்போ ஒரு பக்கம் வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே 7, அப்போ இங்கேயும் 6 வரும், இங்கே 7 வரும். இப்போ 6 கூட்டல் 7 கூட்டல் 6 கூட்டல் 7 இப்போ எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 26 சென்டிமீட்டர். அடுத்து பாருங்கள், ஒரு சரிவகத்தின் பக்க அளவுகள் 8 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் சுற்றளவு காண்க. ஒரு சரிவகம் எப்படி இருக்கும்? நம்ம சொல்லியிருக்கோமா, ஒரு முறம் மாதிரி ஷேப்பில் இருக்கும். இப்போ வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா, இது வந்து 4 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லா பக்க அளவையும் கூட்டுனீங்க அப்படின்னா சரிவகத்தின் சுற்றளவு அப்போ 24 சென்டிமீட்டர் ஆன்சர். சரிங்களா? பார்க்க போகிறது முப்பரிமாண உருவங்களோட பண்புகளை பார்க்க போகிறோம். நம்ம சொல்லியிருக்கோம் இருபரிமாண வடிவம்னா நம்ம இங்கே உட்காந்துருக்கிறதுக்கும் நம்ம பார்க்கக்கூடியதும் 2 விஷயம் தான் இருக்கும், 2 இதுதான் இருக்கும். அதுதான் இருபரிமாண வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். முப்பரிமாண வடிவம்னா எல்லா சைடுமே நம்மளால பார்க்க முடியும், அதுதான் முப்பரிமாண உருவங்கள். அது 3D பண்புகள். 3D பண்புகள் என்னது? நம்ம காட்சிகள் வந்து எல்லா பக்கமும் எல்லா சைடும் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் தான் எல்லாமே பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனசதுரம், கனசெவ்வகம், கோளம், கூம்பு, அப்புறம் உருளை, இந்த 5 வடிவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? சதுரம் நம்ம பார்த்துருப்போம். சதுரம் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் சதுரத்துக்கு எக்ஸாம்பிளாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஸ் போர்டு சொல்லியிருப்போம், அதே மாதிரி தான் கேரம் போர்டு சொல்லியிருப்போம், இதெல்லாம் அப்புறம் வந்து வாலில் மாட்டக்கூடிய ஃபோட்டோஸ் சொல்லியிருப்போம். இதெல்லாம் சதுரத்துக்கு எக்ஸாம்பிள். இதுவே கனசதுரம் அப்படின்னா நம்ம பகடை உருட்டி விளையாடுவோம்ல, அந்த தாயம்லாம் விளையாடுவோம்லப்பா, பகடை கட்டை, அந்த ஷேப்பில் தானே இருக்குது இந்த கனசதுரம் வந்து. ஆமாம் தானே? ஸோ இதோட பண்புகளை பற்றி பார்க்கலாமா? பாருங்கள், கனசதுரம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 6 முகங்களை கொண்டுள்ளது. முகம்னா எதுனா ஃபேஸ். இந்த மாதிரி முன்னாடி நமக்கு தெரியுதுல, இந்த எல்லோ கலர், இங்கே நீல கலர், இங்கே சிவப்பு கலர். இதே மாதிரி தான் இந்த ஆப்போசிட் சைடும் இருக்கும். இங்கே சிவப்பு கலராக இந்த சைடு ஒரு சிவப்பு கலர் இருக்கும், இங்கே எல்லோ கலராக இந்த சைடு ஒரு எல்லோ கலர் இருக்கும், இங்கே நீல கலராக இங்கே அடியிலையும் ஒரு நீல கலர் இருக்கும். மொத்தம் 6 முகங்கள் இருக்குது. நமக்கு இங்கே தெரிகிறது 3 முகம் தான் தெரியுது. ஆனால் இது இன்னொரு பக்கம் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கையில் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் மொத்தம் 6 முகங்களை கொண்டுள்ளது. அதே மாதிரி விளிம்புகள் 12 விளிம்புகள் இருக்குது. எப்படி 12 விளிம்புகள்? பாருங்கள், விளிம்புனா இதுதான், இந்த மாதிரி லைன் இருக்குல்ல, பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 இந்த சைடு வரும் 10 11 12 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து 12 விளிம்புகளை கொண்டுள்ளது. முனைகள் பார்த்தீங்கன்னா 8 முனைகள் இருக்கும். முனைகள்னால் இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் முனைகள். இது வந்து எத்தனை இருக்குது? இப்போ இங்கேயே 4 இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு ஒரு 4 இருக்கும் தானேப்பா, இங்கே அந்த மாதிரி இந்த சைடு 2 இருக்கும்ல.
அப்போ மொத்தம் 8 முனைகள். அப்போ 6 முகங்களும் சமமானவை. சதுரம்னாலே சமம் தானேப்பா, இதுனா 6 முகங்களும் சமமாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதை பார்க்கும்போது என்னென்ன பண்புகள் கனசதுரத்துக்கு இருக்குன்னா, 6 முகங்களை கொண்டுள்ளது, 12 விளிம்புகள், 8 முனைகள், 6 முகங்களும் சமமானது. ஈஸி தானேப்பா. கனசதுரம் 6 முகம் இருக்குது, விளிம்பு 12 விளிம்பு தான் அதிகம், அதுக்கடுத்து 8 முனைகள் கொண்டுள்ளது. இந்த 6 முகங்களும் என்னது சமமானவை. இதற்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம சொல்கிறோம், பகடைன்னு சொல்கிறோம். கனசதுர பனிக்கட்டியெல்லாம், அதாவது ஐஸ் கியூப்ஸ்லாம் நம்ம ஊற்றி வைப்போம்ல ஃப்ரிட்ஜில், அந்த பனிக்கட்டியும் என்ன ஷேப்னா கனசதுர வடிவம் தான். அப்புறம் கட்டுமானத்தில் இந்த வீடு கட்டுறதுக்கு உபயோகக்கூடிய பொருட்கள். அப்புறம் ரூபிக் கனசதுரம், ரூபிக்லாம் விளையாடுவோம்ல, இந்த கலர்ஸ்லாம் ஜாயின் பண்ணுவோம்ல, ரூபிக் கியூப்ஸ். ஸோ அதுவுமேவும் என்னது கனசதுர வடிவத்தை கொண்டுள்ளது. அடுத்து கனசெவகம் பாருங்கள். கனசெவகமும் கனசதுரம் மாதிரி தான் அந்த 6 முகங்களை கொண்டுள்ளது. நம்ம மீன் தொட்டிலாம் இருக்குது தானே, அந்த ஷேப் பார்த்தோன்னே மீன் தொட்டி ஷேப் மாதிரி தானேப்பா இருக்குது. ஸோ இதுவுமே 6 முகங்களை கொண்டுள்ளது, 12 விளிம்புகள், இந்த மாதிரி 12 விளிம்புகள் இருக்குது. அது மாதிரி 8 முனைகள், இதுதான் முனைகள் சொல்லுவாங்க. இது வந்து 8 முனைகள் இருக்கிறது. எதுக்கு? கனசெவகத்துக்கு. அப்போ 6 முகம் இருக்குது, 12 விளிம்புகள் இருக்குது, 8 முனைகள் இருக்குது. ஆனால் இப்போ எப்படி சதுரத்துக்கு 6 முகமும் சமம் சொல்லியிருக்கோம். ஆனால் இதில் வந்து எதிரெதிர் முகங்கள் வந்து சமமானவை. இப்போ இந்த ஆரஞ்சு கலரும் இங்கே இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர் முகமும் சமம், இங்கே இருக்கக்கூடிய பர்பிளும் இந்த பர்பிளும் சமம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ எதிரெதிர் முகங்கள் வந்து சமமானவை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி, செங்கல், அழிப்பான், புத்தகம், பற்பசை. தீப்பெட்டி கனசெவகம் தான், செங்கல் இருக்குல்ல அது கனசெவகம் தான், ரேசர் இருக்குல்ல அது புத்தகம், பற்பசை பொடி, அந்த இது இருக்குல்லப்பா, பற்பசை பெட்டி, பேஸ்ட் இருக்குல்லப்பா, அதெல்லாம் பற்பசைன்னு சொல்லுவாங்க. அதுவுமே என்னது கனசெவக வடிவம் தான். அடுத்து பாருங்கள் கோல வடிவம். நம்ம பந்தெல்லாம் வீட்டில் விளையாடுவோம்ல, இதை பார்த்தோன்னே பந்து மாதிரி தானேப்பா இருக்குது. இதுக்கு வந்து எத்தனை முகம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வளைதள முகம் மட்டும்தான், வளைவான ஒரே ஒரு முகம் மட்டும்தான் கொண்டுள்ளது. இதற்கு எது கிடையாது, முனைகளும் கிடையாது, விளிம்புகளும் கிடையாது. கோலம் வந்து ஒரே ஒரு வளைதள முகத்தை மட்டும் கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பந்துன்னு சொல்லலாம், உலக உருண்டை, லட்டுலாம் நம்ம விரும்பி சாப்பிடுவோம் தானே, அதுவுமே என்ன வடிவம், கோல வடிவம். சரிங்களா? அடுத்து பாருங்கள் கூம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமதள முகம் இருக்குது. சமதள முகம் இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து இப்படி கீழே வச்சிங்கன்னா அது பர்த்டே கேப்லாம் நம்ம போடுவாங்கல்ல குழந்தைங்களுக்கு. ஸோ அந்த பர்த்டே கேப் இப்படி கீழே வச்சிங்கன்னா அது வந்து சமமாக உட்காந்துக்கிறோம். இதுதான் சமதள முகமும் ஒரு வளைதள முகமும். இது வந்து ஒரு வளைவாக இருக்குல்லப்பா, இந்த மாதிரி வளைதள முகமும் இருக்குது, சமதள முகம் இருக்குது. இன்னொன்று வந்து ஒரே ஒரு முனை மட்டும் இருக்குது. அப்போ கூம்போட பண்பு என்னென்னா ஒரு சமதள முகம் இருக்குது, ஒரு வளைதள முகம் இருக்குது, ஒரு முனை இருக்குது. சரிங்களா? எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா பனிக்கூழ் கூம்பு. நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவோம்ல, கோன் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்ல, அதுதான் பனிக்கூழ் அப்படின்னா ஐஸ்கிரீம். பனிக்கூழ் கூம்பு. அப்புறம் விழா தொப்பி அதுதான் நம்ம பர்த்டே கேப்னு சொல்கிறோம்ல, தொப்பிக்குள்ளா, அதுதான் இந்த கோன் ஷேப்பில் இருக்கும். அடுத்து பாருங்கள் உருளை பார்த்திங்க அப்படின்னா 2 சமதள முகம் இருக்கும் உருளைக்கு. பாருங்கன்னா இது ஒரு சமதள முகம், கீழே ஒரு சமதள முகம் இருக்கும், அது மாதிரி ஒரு வளைதள முகம் இருக்கும். சரிங்களா? அப்போ 2 சமதள முகங்களையும் ஒரு வளைதள முகங்களையும் கொண்டுள்ளது. இதற்கும் விளிம்புகள் கிடையாது, முனைகள் கிடையாது. சரிங்களா? இப்போ உருளைனா 2 சமதள முகம், ஒரு வளைதள முகம் இருக்கும். ஏன்னா இல்லை, விளிம்புகளும் இல்லை, முனைகளும் இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உறிஞ்சு குழாய். நம்ம தண்ணி பைப்பெலாம் இருக்குல்ல, உறிஞ்சு குழாய், அது சமையல் எரிவாயு உருளை. சிலிண்டர் இருக்குல்லப்பா, அது குழாய். பைப்பு இருக்குல்ல, அதெல்லாம் என்ன வடிவம் அப்படின்னா உருளை வடிவம். சரிங்களா? பாருங்கள், உங்களுக்கு என்ன சொல்லணும், இந்த மாதிரி ஏதாவது களிமண் கிளேயெல்லாம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி முப்பரிமாண உருவங்கள்லாம் நீங்கள் செஞ்சு பழகுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பேப்பரில் எடுத்துக்கிட்டு இந்த நம்பர் படி அதை என்ன செய்யணும், கட் பண்ணி நம்ம மடிச்சு விட்டோம் அப்படின்னா கனசதுரம், கனசெவகம் இதெல்லாம் என்ன செய்யலாம். இந்த அரைவட்டத்தை கொண்டு இந்த மாதிரி ஆஃப் சைஸ் சர்க்கிள் இருக்குல்ல, இது இப்படி ஃபோல்டு பண்ணோம் அப்படின்னா கூம்பு மாதிரி உருவாகும் அப்படின்றதெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த செவ்வக வடிவ பேப்பரை வந்து இப்படி சுற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி உருளையாக உருவாகும், இந்த மாதிரி உருளை ஷேப்பில் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஒரு கனசெவகம் எத்தனை விளிம்புகளை கொண்டுள்ளது அப்படின்னா 12 விளிம்புகள். பார்த்தோம்லப்பா. அது மாதிரி பகடை வந்து என்ன வடிவமானது, கனசதுரம். எதுக்கு வந்து ஒரு வளைதள முகமும் 2 சமதள முகங்களும் இருக்குன்னா உருளைக்கு தான். அடுத்து ஒரு முனையும் ஒரு சமதள முகமும் உண்டு அப்படின்னா அது எது அப்படின்னா கூம்பு. சரிங்களாப்பா? ஒரு கனசதுரம் எத்தனை முனைகளை கொண்டுள்ளது, முனைகள் பார்த்தோம்ல 8 முனைகள் அதுக்கு இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ரெண்டோட பொருளோட ஒப்பீடு, 2 பரிமாணம் 3 பரிமாண பொருட்களின் ஒப்பீடு என்ன கொடுத்துருவாங்கன்னா பரிமாணங்கள். இது 2Dயில் வந்து நீளம் மற்றும் அகலம் மட்டும்தான் இருக்கும். 3Dயில் பார்த்திங்கன்னா நீளம், அகலம் மற்றும் உயரம். பார்த்திங்கன்னா இப்போ சதுரம் போட்டோம் அப்படின்னா சதுரம் இப்படி தான் இருக்கும்.
நீளம் இருக்கும் அகலம் இருக்கும். இல்லாட்டி செவ்வகம்னா நீளம் அகலம் சொல்லலாம். இது வந்து பக்கம் மட்டும்தான் சொல்லுவோம். இது வந்து நீளம் சொல்லுவோம், இது அகலம் சொல்லுவோம். ஆமாம் தானேப்பா. இதுவே 3D டைமென்ஷன், அதாவது முப்பரிமாண வடிவம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ செவ்வகம் மீன் தொட்டியவே வரையலாம். இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு நீளமும் இருக்குது, அகலமும் இருக்குது, இந்த மாதிரி உயரமும் இருக்குது தானேப்பா. இந்த மாதிரி நீளமாக இருக்கிறது தான் உயரம். சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. சதுரம், செவ்வகம், வட்டம், முக்கோணம், சாய் சதுரம், இணைகரம், சரிவகம், நாற்கரம். இதெல்லாம் இரு பரிமாண வடிவங்களுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து முப்பரிமாணத்துக்கு கனசதுரம், கனசெவ்வகம், கூம்பு, உருளை, கோலம் எல்லாமே நம்ம பார்த்தது தானேப்பா. பாருங்கள், இப்போ இங்கே சில படங்கள் கொடுத்துருக்காங்க. இது 2Dயா 3Dயா நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இங்கே சதுர செஸ் போர்டு வந்து 2D தானேப்பா. இங்கே வந்து ஒரு பகடை மாதிரி கொடுத்துருக்காங்க, அது வந்து 3D. இதை பார்த்தோன்னே 2D. ரெண்டு ஃபோட்டோவோட வால் ஸ்டாம்பும் 2D தான். இங்கே வந்து ரூபிக் க்யூப்ஸ் கொடுத்துருக்காங்களா, இது 3D. இங்கே ஒரு உருளை வடிவம் கொடுத்துருக்காங்களா, 3D. இது ட்ரம் கொடுத்துருக்காங்களா, 3D. செங்கல் 3D. காயின் வந்து 2D தான். இங்கே வந்து ரூபா நோட்டு 2D தான். புத்தகம் வந்து 3D. ஆரஞ்சு 3D. அப்புறம் பார்த்தீங்க அந்த அட்டை நம்ம பேப்பர் வச்சு எக்ஸாம் பேட் இருக்குல்ல, அது வந்து 2D. சிலிண்டர் வந்து 3D. இந்த போஸ்ட் கார்டு இருக்குல்ல, அது 2D. CD பிளேயர் 2D. பிளாக் போர்டு அதாவது 2D. உலக உருண்டை 3D. சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம்லப்பா எந்தெந்த பொருள் வந்து 2D இரு பரிமாண பொருட்கள் எது, முப்பரிமாண பொருட்கள் எது அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த லெசனில் நம்ம இருபரிமாண வடிவமும் பார்த்தாச்சு, முப்பரிமாண வடிவமும் பார்த்தாச்சு. முப்பரிமாணத்தோட பண்புகளை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஆமாம் தானே பார்ப்போம். முப்பரிமாணம்னா எதெல்லாம் முப்பரிமாணம், அதோட பண்புகள்னால் என்னென்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் முடிச்சிட்டோம். சரிங்களாப்பா? ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.